இருக்கிற ரெண்டையும் குடிச்சு தர இனிப்பா இருக்குமா? எல்லாம் ஒரே கரும்புல போட்டது. இதான் சார் நம்ம பையன் புத்தின்றது. ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு வருவோம்னா 12th முடிச்சுட்டு வரப்போ 11th 12th அங்கிட்டு இருந்தா வரணும் எங்க ஸ்கூலுக்கு. இது விவேகானந்தா ஸ்கூலு. இந்த இடத்துல ஒரு கரும்பு ஜூஸ் கடை போட்டிருக்கோம். 2 ஜூஸ் வாங்கி கல்ப்பு நடிப்போம் நானும் எங்க அப்பா. ஏப்பா எங்க போற? எங்க போறீங்க? எதுக்கு? 2 வருஷமா மசாஜ் பண்றதுக்கு. முதுகு பிரச்சனை 2 வருஷமா இருந்தது. அதோட வாழை பழகிட்டு நானு. இப்ப கை ரெண்டும் பிரச்சனை ஆயிடுச்சு. கை ரெண்டும்? ஆமா. முதுகு பிரச்சனைனா இந்த வயசுல வருது அந்த மாதிரி கிடையாது. வெயிட் சேர் எப்பவுமே அதிக பிரசிங்கத்தனம் பண்ணுவாரு. நம்மளுமே உங்களுக்குமே அது ஒரு அவேர்னஸ் தான். எப்பவுமே ஒரு வெயிட்டை லிஃப்ட் பண்ணல லைட்டா நீஸ் பெண்ட் பண்ணி தான் தூக்கணும். நம்ம டைரக்டா தூக்கணும்னா அந்த பின்னாடி இருக்க டிஸ்க் வந்து பல்ஜ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் தலைவருக்கு ஆயிடுச்சு. நாங்களும் பார்க்காத ஹாஸ்பிட்டல் கிடையாது. கோயம்புத்தூர்ல போய் ஒரு டைம் பார்த்து, அதுக்கப்புறம் யூடியூப்ல போடுறாங்கன்னு பிசியோதெரப்பி இங்க திருப்பூர்ல வந்து ஒரு இடத்துல பார்த்து, அப்புறம் மைசூர் போய் பார்த்து, எல்லா இடத்துலயும் பார்த்தோம். இங்க வந்தா எல்லாத்தையும் புட்டு வைக்கிறாரு. இந்த இடத்துல பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஸோ ரேண்டமா யூடியூப்பை நம்பியோ இல்ல இன்ஸ்டாகிராம் பார்த்தோ போறது பண்ணவே வேண்டாம். நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஒரு ட்ரெஸ் வாங்குற விஷயத்துலயா இருக்கட்டும், மெடிக்கல் விஷயத்துலயா இருக்கட்டும். இங்க வந்தாதான் ப்ராப்பரா அது என்ன இருக்குன்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஓ எங்க வீடு ஃபர்ஸ்ட் நாங்க இங்கதான் பக்கத்துல குடியிருந்தோம். அப்போ ஓபன் பண்ண ஹாஸ்பிட்டல். பேபி என்ன பேபி பண்ற? மசாஜ் பண்ற. தாய்லாந்து கூட்டிட்டு போனப்ப வேணான்னு சொன்னேன். இப்போ வந்து இங்க அதை விட ஜாஸ்தியா செலவு பண்ணி மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா?